டைரக்டர் ராம்ஜி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் சங்க செயற்குழு உறுப்பினரான ராம்ஜி அவர்களை பேச அழைக்கிறேன். டைரக்டர் ராம்ஜி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வீட்டிற்கும் ஜாம்பவான்களுக்கும் திரைப்பட குழுவினருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறிய சிற்றுரையை தொடங்குகிறேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், விடாமுயற்சி வெற்றி தரும், முடிந்தால் முடியாதது எதுவும் இல்லை என்ற வாக்குக்கு பொருத்தமானவர் இந்த படத்தின் இயக்குனர் எனது அருமை நண்பர் சுரேஷ் பாரதி அவர்கள். அவரை பற்றி சில வார்த்தை சொல்வதற்காக தான் இங்கு வந்துள்ளேன். சாதாரணமாக இந்த திரைப்படத்துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று நினைத்து பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக சேருவதற்கு அரும்பாடுபட்டு தோல்வி அடைந்தார். தோல்வியையே தோற்கடித்து விட்டு வெற்றி பெற வேண்டும் என்று தன் சொந்த சித்தாள் வேலை பார்த்து, கட்டட வேலை பார்த்து, அதிலிருந்து ஒரு வருமானத்தில் குறும்படம் எடுத்து அதில் நான் இயக்குனர் என்று நிரூபித்து காட்டுவேன் என்று ஒரு படம் எடுக்கவில்லை, பல படங்கள் எடுத்திருக்கிறார். அனைத்தும் எனக்கு அனுப்பி நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஆர்வமும் அவருடைய விடாமுயற்சியும் என்னை நிலைகுலைய செய்தது. அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் குறும்படங்களை எடுத்துவிட்டு பெரும்படம் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது முயற்சி செய்துவிட்டு தோல்வி ஒத்துக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக இயக்குனர் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த படத்தினுடைய மேனேஜர் ஆறுமுகம் மூலமாக என்னை சந்தித்தார். இந்த சங்கத்தில் நான் மெம்பராக வேண்டும், எனக்கு ஒரு விலாசம் வேண்டும், அதை வைத்து நான் எப்படியாவது திரைப்படம் எடுக்க வேண்டும் அப்படி என்று ரொம்ப ஆர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு அந்த சங்கத்தை பார்த்தார். நம்ம சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்கள்ட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், ஏதாவது ஒரு செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம சங்கத்துக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் செயலாளர் அன்று வந்திருந்தார். அவரிடம் நான் போய் இவருடைய ஆர்வத்தை சொன்னவுடன், இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கும் ஊக்கம் கொடுப்பதற்காகத்தான் சங்கம் இருக்கிறது, புதிய இயக்குநர்களையும் புதிய தயாரிப்பாளர்களையும் நாம் வரவேற்க வேண்டும் என்று கூறி அவரை வர சொல்லுங்கள் என்றார். அவரிடம் அறிமுகப்படுத்தினேன். ஒரு தொகை கட்டி தான் மெம்பராக வேண்டும், அந்த தொகை என்னிடம் இல்லை என்றார். இயக்குனர் பேரரசு அவர்களிடம் இருப்பதை வாங்கி கொண்டு மெம்பராக்கி அவருக்கு நம் பாதுகாப்பு கொடுப்போம் என்று ஒத்துழைப்பு கொடுத்து அவரிடம் இருக்கும் சிறு தொகையை வாங்கி கொண்டு எங்கள் சங்கத்தில் மெம்பராக்கி அவரிடம் ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு அவர் சந்தோஷப்பட்டு சென்று இந்த திரைப்படத்தை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இருந்தும் இந்த இடத்திற்கு வர முடியவில்லை. ஆனால் யாரிடம் உதவி இயக்குநராக இல்லாமல் தன் சொந்த ஆர்வத்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியாலும் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஒரே ஒரு சில விஷயம், முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முயற்சி என்பது முயன்று தோற்று கொண்டே இருப்போம். விடாமுயற்சி என்பது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், முயற்சி செய்யும் பொழுது கேவலப்படுத்துவார்கள். இவன் என்ன ஒரு டைரக்டர், இவனுக்கு என்ன தெரியும், இவன் யார்கிட்ட வேலை பார்த்துருக்கா, இவன் யார் அவன் டைரக்டர் பண்ணிட முடியுமா, இந்த உலகத்தில் இந்த சினிஃபீல்டில் வந்துட முடியுமா, எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க அவரை. அதெல்லாம் மீறி அந்த கேவலத்தெல்லாம் தாண்டி விடாமுயற்சி செய்து இந்த இடத்துல வந்து இயக்குநராக இருக்கார். இதுதான் நம்முடைய முதல் வெற்றி. உங்களுக்கு ஊடகம் அவரை போன்றவரை ஊக்குவிக்க வேண்டும். எங்களது தலைவர், செயலாளர், பொருளாளர், எங்கள் சங்கம் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவித்து இன்றைக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுத்து கொண்டு சிறிய இந்த படத்திற்காக பேசுவதற்காக வந்திருக்கிற தலைவர், செயலாளர் இருப்பது ஈஸியாக. அவர்கள் அங்கிருந்து வர வேண்டும் என்றால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். வந்திருக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் எடுத்த படம், இயக்குனர் உதயகுமார் சார் அவர்கள், இயக்குனர் பேரரசு அவர்கள், இங்கே வந்திருக்கின்ற சரவண சுப்பியா சார் அவர்கள், ராஜகுமாரன் அவர்கள், இவர்களோட திரைப்படங்கள் எல்லாம் அவர்கள் திரைப்படமாக பார்க்கவில்லை, திரைப்படத்தில் பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறார். இவரை போன்று வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோரும் மன்றாடி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்த வந்த வழக்கறிஞர் ஷீலா ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிருக்கிறவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்துக்கும் எனக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா சுரேஷ் பாரதி சார் எனக்கு கொஞ்சம் வருஷமாக எனக்கு தெரியும். முதல்ல ஒரு அட்வொகேட்டாக அவர் நிறைய இதில் என்னை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னையே தான் கேட்டாங்க, நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில காரணங்கள்னால அது பண்ண முடியாமல் போச்சு. இது பார்க்கும்போது தான் எனக்கு ஐயோ ஆதங்கம் வருது, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்ல ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் சொல்கிறோம், பெண்கள் பாதுகாப்பு, நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம், சட்டத்தை பற்றி குறை சொல்கிறோம், இல்லை ஆட்சியாளர்களை குறை சொல்கிறோம், இல்லை காவல்துறையை குறை சொல்கிறோம். ஆனால் எங்கேருந்து தப்பு ஆரம்பிக்குது, இல்லை அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத யாருமே சரிவர சொல்கிறது இல்லை. அதை இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ ரியலி அப்ரிஷியேட் மிஸ்டர் டைரக்டர் சுரேஷ் பாரதி சார். நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லா வீட்லேயும் இருக்க பெண் குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக நாட் ஓன்லி பெண் குழந்தைங்க, விமென்ஸு எங்கே வேலை பார்க்குற இடங்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது, இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில், எல்லா இடங்கள்லையும் நாட் ஓன்லி சோஷியல் மீடியாவில் வீட்டில் கதவு சாத்திட்டு ரூம்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகிற இடங்களில் கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக விமென்ஸுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. அதை அப்ரோச் பண்ணுற இடங்களில் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வளரும்போது பெண் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி வளர்க்குறோம். அதில் அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதிப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கலைன்னா, நம்மளை பாதுகாக்கலைன்னா வேறு யாரும் நம்மளை பார்க்க முடியாது. ஸோ பாதுகாப்புங்கிறது அதை நம்மளை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் எப்போவுமே. விமென்ஸ் போல்டாக இருக்கணும். போல்டு இன் த சென்ஸ், இப்போ இங்கே படத்தில் பார்க்குற மாதிரி அடி உருட்டு நிறைய பேர் அடி வாங்கினா அது ஒரு பார்ட்டாக இருந்தாலும், ஜோக்ஸ் பார்ட், ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதை அட்ரெஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கரெக்டாக போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மறைக்கிற ஒரு விஷயமோ, இல்லை அதை கடந்து நமக்கு எதுக்கு நம்ம அசிங்கப்பட்டுருவோமோன்னு கடந்து செல்லும் பொழுது அது அந்த தவறை இழைக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவசம் மாதிரியும், இன்னொரு இடத்துல அதை தவறு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அமையுது. ஸோ அதனால் இன்னொரு இடத்துல அவங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் போல்டாக கொண்டு போய் அப்ரோச் பண்ணி காவல் நிலையத்திலையோ இல்லை நீதிமன்றத்திலையோ அணுகி அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே போல் இப்போ நிறைய விஷயங்கள் போக்சோ கேஸ் எல்லாம், இப்போ நிறைய போக்சோ பற்றியெல்லாம் விழிப்புணர்வு நிறைய இருந்தாலும் நிறைய தவறுகளும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதில் ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னா, போக்சோங்கிறது இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை. அவங்க சின்ன வயசில் பிரச்சனை அனுபவிச்சிருந்தா கூட அதை இப்போ இந்த ஏஜில் கூட அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பெண்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு இந்த படத்துலேயும் கூட நிறைய சட்ட திருத்தங்கள் அது கொண்டு போகிற மாதிரியான நிறைய காட்சிகள் இதில் இருக்கும். அதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், அட்வொகேட்டாகவே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் அப்போ சார் கேட்டாங்க, மேம் இது நீங்கள் இன்னும் பெண்களுக்கு நம்ம என்னென்னலாம் லேகாக இருக்குது, எதை எப்படி கொண்டு போனால் இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா, நம்மளுடைய லாவோட சிஸ்டம் பிரகாரம் இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாலெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு விரோதமாக செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இம்மீடியட்டாக அவங்கள ஸ்லாட்டர் பண்ணிடுவாங்க. அந்த உடனே மரண தண்டனை விதிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய சட்டம் ரொம்ப இதாக இல்லை ஆக்சுவலி.
ஆனால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் அப்ரோச்சஸ் தான் நம்ம அது கரெக்டாக பண்ணுறதில்ல. மேபி டிலேவாக அதோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து டிலேவாக இருக்கலாம், ஆனால் அதுக்குண்டான இது கிடைக்கும். அதை வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக அதை இன்னும் எவ்வளோ வேகமாக வந்து கொண்டு போகலாம், சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லை, அவங்களுக்கு தண்டனையை எப்படி இன்னும் அதிகப்படுத்தலாம், அப்படியெல்லாம் வந்து நிறைய புது சட்டங்களில் எப்படி எப்படிலாம் ஏற்றலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் ஒரு பாயிண்ட்ஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் மீடியா பீப்புள் கண்டிப்பாக இதை வந்து வேறு லெவலில் கொண்டு போகணுன்றது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களால் தான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். டெஃபினெட்லி நீங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். நடிகர் ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை போன்ற ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் பாரதி சாருக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் இருக்கிற ஆர்.வி. உதயகுமார் சார், பேரரசு சார், அதுக்கப்புறம் சரண சுபையா சார், அப்புறம் ராஜகுமாரன் சார், எல்லாருக்குமே, இப்போது சஞ்சீவ் சார், இல்லையா சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா வீரத்தமிழ்ச்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்களையே நம்ம தெய்வமாக கும்பிட்ற நாடு இது. ஆனால் அவங்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடக்குது. அப்படி நடக்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பெண் குழந்தைங்களை வீரமாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வீரத்தமிழ்ச்சின்ற படத்தின் மூலமாக இயக்குனர் அதை தான் மெயினாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் நிறையா பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மேதகன்ற படத்தில் நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயாவை பண்ண அப்பா ரோல் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாரை போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் சொன்னார். சொல்லிட்டோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நம்ம ஃபேஸ்க்கு எப்படி நெகட்டிவ்லாம் வரும், ஏன்னா சிரிச்சு மூஞ்சா நடித்து பழகிட்டேன். அப்புறம் சார் சொன்னார், இல்லை சார், இதில் நீங்கள் ஆக்சுவலி ஒரு கேரக்டர் மெயினாக நெகட்டிவாக பண்ண போகிறீங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட் சீன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் பண்ணது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாஸ்டர் இருந்தார், மிரட்டர் சில்வா மாஸ்டரு. ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டாங்க. ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. ட்ரெய்லரே மாதம் வந்திருக்கு, படம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும்னு நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சுஷ்மிதா மேடம் கூட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் அப்படியே மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், தப்பிச்சுட்டே இருந்தேன். சரி அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் மாஸ்டர் திடீர்னு மாட்டி விட்டார், நீங்கள் அடி வாங்கினா தான் இதில் நல்லா வரும் சீனு, தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க, ஒரு இது கூட மிஸ் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடி வாங்கின பிறகு தான் தெரிஞ்சது சீன் நல்லா வந்திருந்தது. 2-3 நாள் நம்மளுக்கு உடம்பு வழியில் போய் ரெஸ்ட்டில் உட்காந்துட்டோம். ஷூட்டிங் எதுவும் போகல. உண்மையில தான் சார் அடி வாங்கி மூஞ்செல்லாம் வீங்கிடுச்சுன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு சரியான அடி. அப்புறம் பேக்லலாம் அடி போட்டு கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் சார் சொன்னார், அதே மாதிரி உண்மையிலே சொல்லணும், சுரேஷ் பாரதி சாரோட மேடை தான் இது. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்ப கட்டத்துலேருந்து சாரை நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு கடுமையான போராளி. அவர் சினிமா துறைக்கு வர்றதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், நான் ஒரு நாள் வந்து நிற்பேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நின்று இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு விழாநாயகன் நம்ம ஜெயின் சார் மியூசிக் பாருங்கள், அதிரடியாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கேமராமேன் சார் சங்கரலிங்கம் செல்வகுமார் சார், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மேடையில் இருக்கிற மற்றும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நிறைய பேர் உண்மையிலே அடி வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் முதல்ல எல்லாருக்கும் வணக்கங்கள் தெரிவிச்சுக்கணும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே பெரிய லெவலில் வருவீங்க. இந்த மாதிரி ஒரு மேடை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் தயாரிப்பாளர் சார் மணிவண்ணன் சார், அதுக்கப்புறம் சாரதா மணிவண்ணன், அப்புறம் அந்த பாப்பா மகை, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு கேட்டு நிற்கிறோம். நீங்கள் பத்திரிகை, தொலைக்காட்சி எல்லாருமே நல்லபடியாக அந்த படத்தை பற்றி எழுதணும். ஏன்னா இது வீரன்றது முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம பெண்களுக்கு தான் முக்கியமாக தேவையான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு வீரத்தமிழ்ச்சி ஜெயிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு கேட்டு நிற்கிறோம். நன்றி, வணக்கம்.